நான் சொல்கிற இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வீட்டு வேலைகளை ஈஸியாக வந்து முடிக்கலாம். நீங்கள் வந்து 2 மாதம் 3 மாதம் ஆனாலும் உங்கள் வீடை வந்து நீட்டாக சுத்தமாக இருக்கிறதுக்கே இந்த முறைகள் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் நீங்கள் வந்து ஒட்டடை அடிக்க போகிறீங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து ஒட்டடை வந்து கட்டக்கூடாது. ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆனாலும் அப்படியே வந்து ஒட்டடை கட்டாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த முறைகளை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நான் வந்து இன்றைக்கி என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கெட்டில் வந்து தண்ணி எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சோண்டு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு லைசாயில் ஊற்றிருக்கேன். அதோட நான் என்ன ஊற்றிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வினிகர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து வினிகர் வந்து ஊற்றிருக்கேன். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒட்டடை குச்சியில் வந்து முக்கி வந்து ஒட்டடை அடித்து பாருங்கள். அந்த வினிகரோட ஸ்மெல்லுக்கு வந்து ஒட்டடை வந்து சீக்கிரம் கட்டாது. தண்ணியோட வேண்டாம், நல்லா வந்து லைட்டாக வந்து ஒரு தடவை வந்து உதறி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லா இடத்துலையும் உங்கள் வீட்டில் வந்து எல்லா ரூம்லேயும் எல்லா முக்குலேயும் வந்து நீங்கள் வந்து ஒட்டடை வந்து இதேமாதிரி அடிங்க. அடிக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒட்டடை வந்து சுத்தமாக வந்து வந்துடும். அந்த சுவரே வந்து நல்ல நீட்டாகவும் இருக்கும். அந்த வினிகரோட நெடிக்கு வந்து அந்த சிலந்திக்கு வந்து ஒட்டடை வந்து திரும்ப வந்து கெட்டவும் கட்டாது. இதனால் வந்து நீங்கள் வந்து 3 மாதம் 4 மாதத்துக்கு வந்து உங்கள் வீட்டில் வந்து ஒட்டடை சேரவே செய்யாது. உங்களுக்கு வந்து ஒட்டடை அடிக்கிற நேரமும் மிச்சம். உங்களுக்கு வந்து இந்த முறையில் வந்து நீங்கள் ஒட்டடை அடிச்சிங்க அப்படின்னா அலுப்பே இல்லாமல் வந்து உங்களுடைய வீட்டு வேலைகளை வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து முடிக்கலாம். நம்ம செகண்டாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டெய்லி வீட்டில் வந்து சிங்கில் பாத்திரம் விளக்கிக்கிட்டே இருக்கோம். ஆனால் வந்து ஒவ்வொரு நாள் பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து வேலை செய்யறதுக்கே எரிச்சலாக இருக்கும். அந்த பாத்திரத்தை சிங்கில் கிடக்கிறத பார்த்தாவே வந்து எரிச்சலாக இருக்கும். அப்போ வந்து அந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி முறையில் வந்து நீங்கள் பாத்திரத்தை கழுவுனீங்க அப்படின்னா கையே படாமல் வந்து ஈஸியாக அழுக்கலும் நீங்கிரும். உங்களுடைய வேலையும் வந்து எளிமையாயிரும். அதுக்கு வந்து சிங்க் நிறையா பாத்திரம் இருக்குது பாருங்கள். இப்போ வந்து ஒரு டப்பில் வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து அதில் வந்து என்ன ஊற்ற போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து விம்பார் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த விம்பார் வந்து ஊற்றிக்கிடுறேன். அதிகமாக ஊற்றணும் அவசியம் இல்லை. 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றினாவே போதும். நல்லா வந்து கலக்கி விடுங்க. கலக்கி விடும்போது நல்லா முறை வந்து வரும். இப்போ வந்து பெரிய டப்பா இருந்தால் நீங்கள் வந்து எல்லா பாத்திரத்தையும் அதுக்குள்ளே போடுங்க. இல்லை உங்கள்கிட்ட சின்ன டப்பு தான் இருக்குது அப்படின்னா முதல்ல வந்து நீங்கள் யூஸ் பண்ண தட்டு, அதுக்கப்புறம் வந்து டம்ளர் இப்படி மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் குக்கர் அதே மாதிரி ஐட்டம் தான் 2வது டைம் போடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த எச்சி பாத்திரம், அதாவது தட்டில் இருக்கிற எச்சி எல்லாத்தையும் வந்து தனியாக வந்து நீங்கள் எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து இந்த பக்கெட்டுக்குள்ளே நீங்கள் வந்து எல்லா பாத்திரத்தையும் வந்து உள்ளே போட்டு வைங்க. போட்டு வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வந்து ஊற விட்டுறோம். பாருங்கள், பாத்திரம் வந்து 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லாவே வந்து ஊறிடுச்சு. அந்த நுரையெல்லாம் நல்லாவே வந்து அடங்கிருச்சு பாருங்கள். இப்போ வந்து பாத்திரத்தை இப்போ பார்க்கும்போதே நல்லா பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். இப்போ வந்து பக்கத்தில் வந்து இன்னொரு பக்கெட் வச்சு அதில் வந்து நல்லா சூடான வெந்நி வந்து பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து நல்லா வந்து டேப்பை கொஞ்சம் நல்லா வந்து ஸ்பீடாக வர்ற மாதிரி ஓப்பன் பண்ணி விட்ருங்க. இப்போ பாத்திரத்தை டேப்பில் வந்து அப்படியே கழுவுங்க. இப்போ கழுவிட்டு இப்போ இந்த வெந்நிக்குள்ளே போட்டு வைங்க. ஒரு 2 நிமிஷம் வந்து வெந்நியில் நல்லா வந்து ஊறட்டும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து எடுத்துடலாம். இப்போ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பாத்திரம் வந்து அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும். இப்போ கையே வைக்காமல் உங்களுக்கு சோம்பேறித்தனமான நேரத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி டிப்ஸை பயன்படுத்தி நீங்கள் பாத்திரம் கழுவுனீங்க அப்படின்னா உங்கள் பாத்திரம் வந்து நல்ல பளிச்சுன்னு இருக்கும். சில சமயம் வந்து பாத்திரம் வந்து அழுக்கு போகலை அப்படி இருக்குது அப்படின்னா அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்து லைட்டாக வந்து தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இதேமாரி இந்த முறையில் வந்து நீங்கள் வெந்நியில் போட்டு எடுத்தாலும் பாத்திரம் வந்து நல்ல பளிச்சுன்னு இருக்கும். கண்டிப்பாக வந்து சோம்பேறியான நேரத்தில் ரொம்ப அலுப்பாக இருக்குது வேலை செய்ய அப்படின்னா இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக அந்த டிப்ஸை வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இந்த கடாய் வந்து கொஞ்சம் வந்து எண்ணெய் பிசுக்கு தன்மையாக இருக்குது. அப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்து நல்லா வந்து தேய்ச்சி விட்டுட்டு டேபில் பிடிச்சி நல்லா காமிச்சிட்டு அப்புறம் வந்து வெந்நியில் போட்டு எடுத்துட்டேன் அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இதேமாதிரி முறையில் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்கக்கூடிய டிப் நம்பர் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீட்டு ஜன்னலை வந்து நம்ம வந்து துடைக்கணும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது துடைக்கிறதுக்கு அப்படின்னா இந்த முறையை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து 1 நிமிஷத்தில் உங்கள் வீட்டுக்கு வந்து ஜன்னல்கள் அழுக்கு படிஞ்ச கதவு எல்லாத்தையும் வந்து துடைச்சிடலாம். இப்போ வந்து ஒரு வேஸ்ட்டான சாக்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன். அதை வந்து கையில் வந்து மாட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஜன்னலில் வந்து லைட்டாக வந்து அந்த சாக்ஸ் மாட்டியிருக்கும் பார்த்திங்களா, அந்த கைகளை கொண்டு அப்படியே வந்து தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா 1 நிமிஷத்தில் வந்து உங்கள் வீட்டில் உள்ள அழுக்கு எல்லாத்தையும் உங்கள் ஜன்னல் உள்ள அழுக்கு எல்லாத்தையும் எடுத்துடலாம்.
அதே மாதிரி வந்து உங்களுடைய டோரை வந்து நீங்கள் துடைக்க போகிறீங்க அப்படின்னா இதேமாரி சாக்ஸை மாட்டிக்கிட்டு நீங்கள் வந்து கைகளால் வந்து துடைக்கும்போது அந்த பூ வேலைப்பாடுகள் இருக்கிற இடத்துல வந்து நம்ம ஈஸியாக போய் வந்து துடைச்சிடலாம். துடைக்கும்போது வந்து அழுக்குகள் வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிரும். நம்ம டஸ்ட்டை வச்சு க்ளீன் பண்ணும்போது அவ்வளோ வந்து அந்த அழுக்குகள் வந்து போகாது. நல்ல நுணுக்கமான இடத்துல இப்போ பாருங்கள், கைகளால் வந்து நான் வந்து க்ளவுஸ் போட்டு வந்து நான் வந்து துடைக்கும்போது அந்த அழுக்குகள் வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிரும். இதனால் வந்து நம்ம கைகளெல்லாம் அழுக்கம் ஆகாது. நம்ம வந்து 2 நிமிஷம் கைகள் வச்சுட்டு கடன்னு நம்ம வந்து வேலையை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா தொடச்சி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து கதவுகளை வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கணும், வார்னிஷ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படின்னா இந்த முறைகளை வந்து பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்கள் கதவு ஜன்னல்களை வந்து நீங்கள் அடிக்கடி துடைக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒரு தடவையே வந்து நீங்கள் துடைச்சாவே போதும். அதுக்கு வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெயை வந்து நான் எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெயை எடுத்துகிட்டு உங்கள் வீட்டு ஜன்னல், அதுக்கப்புறம் வந்து உங்கள் வீட்டு கதவுகளை வந்து அப்படியே தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விடும்போது நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அது அழுக்குகள் வந்து சீக்கிரத்தில் ஒட்டவும் ஒட்டாது. நீங்கள் வந்து அடிக்கடி வந்து க்ளீன் பண்ண அவசியமே இல்லை. கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸும் உங்களுக்கு பயனுள்ள டிப்ஸாக இருக்கும். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய கடைசி டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து வீடை மாப் பண்ணதுக்கு உங்களுக்கு வந்து சோம்பேறித்தனமாக இருக்குது, என் வீடு எப்பொழுதுமே ஒரு தடவை துடைச்சாலும் நல்லா நீட்டாக இருக்கணும், 2 வாரத்துக்கு துடைக்க வேணாம் அப்படின்னா இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு பக்கெட் எடுத்திருக்கேன். அதில் வந்து நீங்கள் என்ன லிக்விட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் லைசாயில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து ஊற்றியிருக்கேன். அதோடு நான் வந்து என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னா, இது வந்து பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரத்தை நீங்கள் போட்டு வீடு துடைச்சிங்க அப்படின்னா வீடு வந்து அவ்வளோ மணமாக இருக்கும். வீட்டில் பூச்சி எறும்பு தொல்லைகள் எதுவுமே வந்து இதை போட்டு நம்ம துடைக்கும் போது வரவும் வராது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ரொம்ப முக்கியமான பொருள் சேர்க்க போகிறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீலம் தான் சேர்த்துருக்கேன். அது வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நீலம் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த 3ஐயும் வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன் நீலம் சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீலம் சேர்த்து உங்கள் வீடை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா வீடோட டைல்ஸ் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நல்லா வந்து 2 வாரத்துக்கு நீங்கள் வந்து வீடை துடைக்கவே வேண்டாம். நல்லா சுத்தமாக நீங்கள் நார்மலாக வந்து துடைச்சி க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த நீலம் போட்டு க்ளீன் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தண்ணியோடு நீங்கள் வந்து வேணும் அப்படின்னா மஞ்சத்தூளும் கொஞ்சோண்டு கல் உப்பு சேர்த்து நீங்கள் துடைக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பச்சை கற்பூரம் போட்டிருக்கனால வீட்டில் வந்து நல்லா வீட்டுக்குள்ளே வரும்போதே அவ்வளோ ஒரு வாசமாக மணமாக இருக்கும் வீடே. அதுக்கப்புறம் நீலம் போட்டிருக்கிறதுனால வீடு வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முறையில் வந்து உங்களுக்கு வீடு துடைக்க வந்து அலுப்பாக இருக்குது, வேலை செய்யறதுக்கே அலுப்பாக இருக்குது அப்படின்னா நான் சொல்கிற இந்த முறையில் வந்து எல்லா வேலையும் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சில சமயம் வந்து நம்மளுக்கே ரொம்ப அலுப்பாக இருக்கும். அந்த நேரத்தில் வந்து எந்த வேலையும் செய்யறதுக்கே பிடிக்காது. அந்த நேரத்துலலாம் நீங்கள் இதேமாரி டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் எந்த வேலையும் வந்து நீங்கள் வந்து மாதக்கணக்கில் டெய்லியும் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு வந்து உங்கள் வீடு வந்து நல்ல நீட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த முறைகள் எல்லாத்தையுமே நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், நான் நார்மலாக வீட்டு துடைச்சதுக்கும் இப்போ நீலம் போட்டு துடைக்கிறதுக்கும் நல்லா பளிச்சுன்னு இருக்குது வீடே வந்து நல்லா வந்து கற்பூரம் போட்டிருக்கிறதுனால நல்லா வாசமாக இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸ் எல்லாமே பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா என்னுடைய சேனலுக்கு வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.